Hi friends, in this video number or 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்குறது வந்து crepe silk sarees தான். இன்னைக்கு ரெண்டே crepe silk saree மட்டும் போஸ்ட் பண்ணிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நிறைய மைசூர் கிரேப் தான் இருக்க போது. இந்த நம்பர் 1ஓட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனில் இருக்கிற நிறைய கலர்ஸ் ஆனால் அதில் இருக்குது. ஸோ அது மட்டும் உங்களுக்கு சினான் கிரேப்பு. ஸோ பேலன்ஸ் பார்க்குற எல்லா சாரியுமே மைசூர் கிரேப்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து சினான் கிரேப்புன்னு போட்டிருக்க வரையுமே மைசூர் கிரேப் தான். நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாகவே வந்திருக்கு. இந்த சினான் கிரேப் இருக்குது பாருங்கள், அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து மைசூர் கிரேப் மெட்டீரியல் மாதிரியும், அதுக்கப்புறமேல்ட்டு மைசூர் சிஃபான் இருக்கும்ல அந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் வந்து சினான் கிரேப்ஸுக்குமே வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, மெட்டீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 1ல் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் அண்ட் சினான் கிரேப். ஸோ இன்றைக்கி குபேரப்பட்டோட அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நேற்று ஓரளவுக்கு செல்ஃப் பேட்டர்ன் வந்தது, அது அப்டேட் பண்ணி அவைலபிள் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். கான்ட்ராஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டாக்கில் வந்துருந்துச்சு, டிஜிட்டல் சாஃப்டி வந்து புது ஸ்டாக் வந்துருந்துச்சு. எல்லாமே நம்ம அப்டேட் நேற்று பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி வந்து ரீஸ்டாக்கோ நியூ டிசைன்ஸோ எதுவுமே வரலை, எல்லாமே அவைலபிள் கலெக்ஷன்ஸில் இருக்கிறது தான். ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் மல்டிபிள்ஸ் இருக்கிறதுலாம் அவைலபிளில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு குபேரப்பட்டு வேணும் அப்படின்னா பாஸ்ட் 10 to 15 வீடியோஸ்லேருந்து நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ அதை என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் இருக்கிறத வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது, அதை நன்றதையும் பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பார்க்குற மெட்டீரியல் வெரைட்டி வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நேற்று ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆனால் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ இது வேறு பார்டர் டிசைன், நேற்றா டே பிஃபோர் வந்து சேம் மைசூர் சிஃபானே வேறு பார்டர் டிசைன் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நியூவாக வேறு பார்டர் டிசைன் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஐ மீன் நியூ மீன்ஸ் இந்த பார்டர் டிசைன் நல்ல ட்ரெண்டிங் தான், நல்ல வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரீசன்ட் வீடியோஸில் வந்து அது சொல்கிறதில்ல, பட் நம்மக்கிட்ட இருக்கிற ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து பண்ணிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுவரையும் நம்ம பண்ணிகிட்ருக்க கண்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து கனடா பண்ணுறோம், யூகே பண்ணுறோம், யூஎஸ் பண்ணுறோம், மலேசியா பண்ணுறோம். இந்த கண்ட்ரீஸ்லலாம் நம்மக்கிட்ட வந்து ரெகுலரான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஷிப்பிங் வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து பண்ணிவிடுவோம். ஸோ வந்து இது இல்லாமல் எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஷிப்பிங் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த கண்ட்ரிஸ்க்கு நம்ம வந்து இதுவரையுமே பண்ணியிருக்கோம் ரெகுலர் கஸ்டமர்ஸ். இது இல்லாமல் வேறு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்றவங்களுக்குமே நம்ம வந்து ரெடியாக இருக்கோம் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குமோ அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னொன்று ஒரு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 kg ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாதான் உங்களுக்கும் கன்வீனியன்ட்டு, ஷிப்பிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மிச்சப்படும். ஸோ எங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சாரீ 2 சாரீ அப்படிங்கும்போது ஷிப்பிங் காஸ்ட் வந்து 3000 அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் நீங்கள் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 5 kg அப்படிங்கும்போது ஒரு ஷிப்பிங் காஸ்ட் சார்ஜ் வரும். அபோவ் 10 kg அப்படிங்கும்போது கேஜிஸ்க்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங்கோட அந்த சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுதான். ஆனால் நீங்கள் ஒரு சாரி 1 kgs மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3000 3500 எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே அந்த ரேஞ்சில் வந்துடும். பட் நீங்கள் 5 kgs பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதே வந்து உங்களுக்கு 6000 7000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். மீன் இதை வந்து நான் ஒரு காமனாக சொல்கிறேன், எஸ்டிமேஷன் எந்த கண்ட்ரினே தெரியாமல் நம்ம காமனாக சொல்லுவோம்ல அந்த மாதிரி நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது வந்து உங்களுக்கு எது பெனிஃபிட்னு பார்த்துக்கோங்க. 1 kgக்கு 3000 3500 வரும்போது அதே நீங்கள் 5 kgs அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 6000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அபோவ் 10 kgsன்னு பண்ணும்போது பர் கேஜியோட சார்ஜஸ் வந்து இன்னமும் கம்மியாகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆக ஷிப்பிங் அந்த சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸுமே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 2ல் போயிடுச்சு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம 3லேயும் வந்து டியூபியான் சில்க் போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும் போதே வந்து மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம 3ல் பார்த்தது வந்து டியூபியான் அந்த ஒரு டிசைனில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. நம்பர் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ சாரீஸ் போட்டிருக்கோம். இந்த டிஷ்யூ சாரீஸ்லையுமே எடுத்ததுமே நீங்கள் 650 ப்ளஸ் ஷிப்பிங்கில் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த டிஷ்யூ சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு. அதோட ஒர்த் பார்த்திங்க அப்படின்னா 850 ப்ளஸ் ஷிப்பிங். அது ஆரம்பத்தில் 899 950 போட்டிருந்த சாரீ தான், அப்புறம் 850 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருந்த சாரீ இப்போ வர வெட்டிங் சீசனுக்காகனே பார்த்தீங்க அப்படின்னா 650 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு. எப்படி சொல்கிறது, ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட கம்மியாக, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸ்லாம் வந்து 850 899 இந்த ரேஞ்சஸில் தான் வரும். இதே நீங்கள் பொட்டிக்கில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் 1200 1300 இந்த ரேஞ்சஸ்ல எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. அதெல்லாமே வந்து அவங்க அந்த ரேஞ்சஸ்லலாம் போட்டு கிளியர் பண்ணும் போது தான் 1050 அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 899 ரேஞ்சஸ்க்கு எந்த ஒரு பொட்டிக்லையுமே போடுறது கிடையாது. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் தான் போட்டிருக்கோம். அதுவும் இந்த 650 ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருக்கோம் பாருங்களேன். அது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட ரொம்ப கம்மியான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட்டிங் சீசனுக்காகனே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும்ல நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்திருக்க சாரீஸ் தான் அந்த சாரீஸு. எப்போவுமே ரெகுலராக இருக்கிற டிஷ்யூ மெட்டீரியலே தான். அப்போ ஆஃபரில் இருக்குது, இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அப்போ வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படிலாம் கிடையாது. ஸோ கஸ்டமர்ஸ்க்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வெட்டிங் சீசனுக்காகனே இந்த ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ
இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து அப்பப்போ வீடியோலையும் போடுறோம், அதை அனௌன்ஸ் பண்ணுறோம், வீடியோலேயே நான் ஓரலாகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.